நெஞ்சைத் தொடும் வெஸ்டர்ன் குடும்ப நாடக பாணி திரைப்படமான தி ரைட்டர் என்ற தலைசிறந்த திரைப்படத்தை இயக்கியவரும், நோமேட்லேண்ட் என்ற திரைப்படத்தை இயக்கியதற்காக அகாடமி விருதை பெற்றவருமான க்ளோயி ஜா என்ற இயக்குனர், மார்வெல் சினிமாட்டிக் யூனிவர்ஸின் 4ஆம் கட்டத்தில் இடம்பெற்ற ஒரு நீண்ட, இப்போதும் மிகவும் மோசமாக பார்க்கப்படும் ஒரு திரைப்படத்தை இயக்கினார். அந்த திரைப்படம்தான் எடர்னல்ஸ். ஏஞ்சலினா ஜோலி, சல்மா ஹயக், ரிச்சர்ட் மேடன் மற்றும் குமாயில் நஞ்சியானி போன்ற திறமையான நடிகர்களைக் கொண்ட இந்த திரைப்படம் சலிப்பை ஏற்படுத்தும் கற்பனைகளுடன், திரைக்கதையில் எந்த பெரிய நகர்வுகளும் இல்லாமல் ஒரே இடத்தில் நின்றுவிட்டது என்ற மோசமான விமர்சனத்தை பெற்றது. இந்த கதை மார்வெல் உலகின் பழமை வாய்ந்த நல்ல மற்றும் தீய சக்திகளிடையே நடக்கும் வழக்கமான போரை பற்றி சலிப்பான அலங்கரிப்புகளுடன் உள்ளது என்ற விமர்சனமும் எழுந்தது. இந்த திரைப்படம் வீணடிக்கப்பட்ட வாய்ப்பு என்று சிலர் விமர்சனம் செய்தனர். க்ளோயி ஜாவின் முந்தைய திரைப்படங்களில் இருந்த தாக்கம் இந்த சூப்பர் ஹீரோ சினிமாட்டிக் படத்தில் இல்லை என்ற விமர்சனமும் வைக்கப்பட்டது. ஒருவேளை க்ளோயி ஜா இது போன்ற வியாபார வணிக திரைப்படங்களுக்கு பொருத்தமானவர் இல்லையோ என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட $300 மில்லியன் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் அனைவரின் நேரத்தையும் வீணடித்தது என்று விமர்சகர்கள் அடையாளப்படுத்தினர். இருந்தும் இது மாறுபட்ட பார்வை கோணத்திலான சூப்பர் ஹீரோ திரைப்படம் என்று சொல்லலாம். இந்த திரைப்படம் மார்வெல் ரசிகர்களை ஏமாற்றிவிட்டது என்றே சொல்லலாம்.